அதிகம் பெற்றவர்களிடம் அதிகமாக கணக்கு கேட்கப்படும். இது நியாயம்தான். அன்புக்குரியவர்களே, இயேசு அதிகமாக பணி செய்த இடம் புறவினத்தார் வாழுகிற பகுதிகள். அதிக அற்புதம் செய்த இடம் தான் அதுதான் கொராசின் நகர், பெத்சாய்தா நகர், கப்பர்நாகும், கலிலேயா. இந்த பகுதிகளெல்லாம் இயேசு அதிகமாக பணி செய்த இடங்கள் தான், அதிகமான அற்புதங்களை நிகழ்த்திய இடம். ஆனால் இந்த செய்தி இவ்வளவும் செஞ்சு அவர்கள் மனமாறவில்லை என்பது தான் இயேசுவுக்கு இருக்கிற மிகப்பெரிய மனவேதனை. அந்த மனவேதனையை தான் நற்செய்தியில் பதிவு செய்கிறார். அதோடு மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டினுடைய ஊர்களையும் சேர்த்து இங்கே உதாரணத்துக்கு கொடுக்குறார். என்ன ஒப்பிடுறார் தெரியுமா? தீர், சீதோன் நகரம், சோதோம், கொமோரா நகரம், இவற்றையெல்லாம் இங்கு சேர்த்து ஒப்பிடுகிறார். இப்போ செய்கிறதெல்லாம் அப்போ நடந்திருந்தா மக்கள் அப்பயே மனமாறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் இன்னும் மனமாறாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு மனம் குமுறி பேசுகிறது. ஒரு முக்கியமான ஒரு பாவம் ஒன்று இருக்குது, அதை நம்ம அதிகமாக மறந்துடுறோம். த சின் ஆஃப் நெக்லிஜென்ஸ், அலட்சியப்படுத்துகிற பாவம். அதாவது இயேசு செய்த இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் அவர்கள் மிக சுலபமாக அலட்சியப்படுத்திட்டாங்க. ஆனால் இயேசுனா சாமி அவங்க கொலை செய்யலை, அவங்க தண்டனைக்கு கொண்டு போகல, அவங்கள சிலுவையில் அறையில் இதெல்லாம் செய்யலை. ஆனால் ஒரே ஒரு பாவம் தான், சின் ஆஃப் நெக்லிஜென்ஸ். அதான் சொல்வார் ஜான் மேத்யூ ஹென்ரிங்கிற ஒரு சிந்தனையாளர் சொல்கிறது, மனம் மாறாத பிடிவாதம் இருக்குது பற்றியா, மனம் மாறாத பிடிவாதம். இதுதான் நற்செய்தியை அறிந்தவர்கள், அந்த நற்செய்தி அறிந்தவர்கள் நரகத்துக்கு போவதற்கான மிகப்பெரிய வழி அப்படின்னு. நற்செய்தி அறிந்தவர்கள் மனமாறாத பிடிவாதத்திலேருந்து அவங்க நிச்சயமாக நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வரலாற்றில் அலட்சியப்படுத்தப்பட்ட எச்சரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தொகுப்பு இருக்கான், வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள். அந்த அலட்சியப்படுத்தப்பட்ட எச்சரிக்கைகள், அதில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது. கிபி 79 இத்தாலியில் பொம்பேயி நகரத்தில் நடந்த நிகழ்வு இது. விசுவையில் எரிமலை என்று ஒரு மலை இருக்குதான். அந்த மலையில் அவ்வப்பொழுது புகை கக்கும், எரிமலை வெடிக்கும், நில அதிர்வு வரும், இது மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் இந்த இடம் ரோமில் மிக செல்வ செழிப்பான இடம் என்று சொல்வார்கள். எல்லா விதமான வாழ்க்கை முறையும் அங்கே இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. இதில் அப்போ எச்சரிக்கப்படும் பொழுது நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் வாங்கலாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாம் உடனே அந்த செல்வ செழிப்பிலேயே இருந்துவிட்டு கடைசி வரைக்கும் அவங்க எச்சரிக்கை விட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். 79 ஆகஸ்ட்டில் எரிமலை வெடிக்குது, புகை கக்குது, அந்த இடத்துல நில அதிர்வு வருது. அங்கே யாருமே வாழ முடியாத அளவுக்கு ஒரு சில மணி நேரத்தில் மொத்தமும் அழிந்து போகிறது, தப்பிக்கவே முடியலையா அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே வாசித்தேன். அன்புக்குரியவர்களே, தெய்வீக எச்சரிக்கையையும் அடுத்தது இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை அலட்சியப்படுத்துவதும் நம்மை நரகத்துக்கு கூட கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்.